சுவாமிஜி வணக்கம். ஹரே கிருஷ்ணா. இது கலிகாலம். கோயில்ல பாத்தீங்கன்னா கூட்டம் ஒரு நிரம்பி வழியிறது. இப்ப சமீபத்துல கூட மதுரையில கள்ளழகருக்கு வரலாறு காணாத கூட்டம். இந்த கூட்டம் பயத்தினால வருதா இல்ல பக்தினால வருதா சுவாமி? ரொம்ப அற்புதமான கேள்வி. அதுவும் நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள். நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே ஆயிரக்கணக்கான கோயில்கள் இருக்கு. ஆயிரக்கணக்கான கோயில்கள்லையும் நாளுக்கு நாள், பண்டிகைக்கு பண்டிகை, வருடாந்திரமாக எக்கச்சக்கமான பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாகி கொண்டுதான் இருக்கு. நேற்று நீங்க சொன்னீங்க, உதாரணத்துக்கு சித்திரை திருநாள் ரொம்ப விமர்சையா கொண்டாடப்பட்டது மதுரையில. அந்த சித்ரா பௌர்ணமி நிகழ்ச்சியில லட்சக்கணக்கான மக்கள், வெயிலையும் பார்க்காமல், கடினமான இடங்கள், அந்த இடத்துல நகரத்துக்கு கூட இடம் இல்லை, அவ்வளவு கூட்டம். அந்த கூட்டத்திலையும் அழகரை பார்த்து கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி பகவானை ஆராதனை செய்து பகவானை பார்க்க வேண்டும்ன்ற எண்ணத்துல கோடானு கோடி மக்கள் ஒரு இடத்துக்கு வராங்க அப்படின்னா, இது அச்சமா, பயத்தின் காரணமா, அல்லது நிஜமாவே அவங்களுக்கு பகவான் மீது பக்தி இருக்கா? நல்ல கேள்வி. நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய கலியுகத்துல பிரச்சனைகள் அதிகமாகத்தான் இருக்கு. எவ்வளவுதான் முயற்சி செய்து, எவ்வளவுதான் முட்டி மோதி, எவ்வளவுதான் நாம் வாழ்க்கையில முன்னேறணும்ன்ற ஆர்வத்தோடு இருந்தாலும், நிறைய விஷயங்கள்ல இளைஞர்களா இருக்கட்டும், முதிர்ந்தவர்களா இருக்கட்டும், என் குடும்பத்துக்காரர்களா இருக்கட்டும், கிரகஸ்தர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே எப்படி இருக்கு, வாழ்க்கையில எந்த திசையில் போனால் வெற்றி கிடைக்கும், எந்த திசையில் சென்றால் நாம அடைய வேண்டிய நம்மளுடைய டெஸ்டினேஷன், நம்மளுடைய எந்த இடத்துக்கு அடையணுமோ அந்த இடத்தை எப்படி அடைவது அப்படின்ற விஷயம் புரிந்து கொள்ள முடியாமல், தெரிந்து கொள்ள முடியாமல் திக்கி திலாடி கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள். அப்ப இதற்கு ஏதாவது ஒரு வழிமுறை வேண்டும். நேர்மையா இருந்து பார்த்தாச்சு, பலன் கிடைக்கல. தீயவனா இருந்து பார்த்தாச்சு, பலன் கிடைக்கல. நிறைய பேரோட சங்கம் வைத்து கொண்டாச்சு, பலன் கிடைக்கல. நாம நம்மளுடைய ஸ்கில் செட்டை வளர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஸ்கில் செட்டை வளர்த்து கொண்டாச்சு, அப்படியும் பலன் கிடைக்கல. அப்ப ஏன்னால் இன்னைக்கு காலகட்டத்தில் காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. எதனால அதிகமாச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா, நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எப்படி இருந்தது, நான் என்னுடைய கிராமத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கேன், என்னுடைய மூதாதையர்கள் செய்த தொழிலை நானும் செய்து கொண்டிருந்தேன். அதனால தான் அதுக்கு பேரு ஒரு சோஷியல் கேபிட்டல் இருந்தது. சோஷியல் கேபிட்டல்னா நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு மிகப்பெரிய சொத்து. அது என்ன சொத்து? என்னுடைய தொழில், அந்த தொழிலுக்கு எதிரானவர் யாரும் இல்லை, எனது கிராமத்தில் நான் தான் அந்த தொழிலை செய்து கொண்டிருந்தேன். அப்ப அந்த தொழிலே எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. அதில் வரக்கூடிய விஷயங்களில் ஆத்மார்த்தமாக வாழ்ந்து, போதும் என்ற மனமே புன் செய்யும் மருந்து என்று வாழ்ந்து, அந்த கிராமத்துல அந்த தொழிலை செய்து நமது குடும்பம் சீரும் செழுப்புமாக வளர்ந்து கொண்டிருந்தது, வாழ்ந்து கொண்டிருந்தது. இன்னைக்கு என்னாச்சு? நாம இன்டர்நெட்டை பார்த்தோ, சோஷியல் மீடியாவை பார்த்தோ, டிவியை பார்த்தோ, நாமும் நிறைய செல்வந்தராகணும், பெரிய வசதிகள் வேண்டும், மேற்கத்திய நாடுகளுக்கு போகணும், அல்லது பெரிய பெரிய இந்த மாதிரி சென்னை மாதிரி பெரிய சிட்டிக்கு வரணும் அப்படின்ற ஆர்வத்தில் எல்லாரும் இங்கே வரோம். இது ஒரு ஊர், இந்த ஊரில் 100 வேலைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு 1000 பேர் அப்ளை செய்கிறாங்க. அப்போ என்ன நடக்கும்? உங்களுக்கு எப்படியாவது அதை பெற்றுக்கொள்ளணும். அதை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன வழி இருக்குது? நம்ம கையில் பணம் இல்லை, நம்ம கையில் கனெக்ஷன் இல்லை, நம்ம கையில் பேர் இல்லை, நம்ம கையில் புகழ் இல்லை, அதை செய்து கொடுக்கறதுக்கான ஆளும் இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம்? எங்கேயாவது கடைசியில் கிடைக்காதா அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் எப்பொழுதுமே கடைசியில் தஞ்சம் கூறக்கூடிய ஆள் யாரு? பகவான் தான். பகவான் தான் நமக்கு தஞ்சம் கொடுக்கக்கூடிய ஒரே நபர். அவர் தான் என்ன பண்றார் அப்படின்னா, எப்படி நிலையில், எந்த நிலையில் இருந்தாலும், பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்றார், 4 பேர் என்னை நோக்கி வருவார்கள் அப்படின்னு. அர்த்தோ, அர்த்தார்த்தி, ஜிக்ஞாசு, அப்புறம் ஞானி. 4 பேர் என்னிடம் வருவார்கள்னு சொல்றார் அவர். அப்ப அர்த்தானா என்ன? அர்த்தானா யார் ஒருவன் கஷ்டத்தில் இருக்கானோ, ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கிறவன் பகவானை நோக்கி திரும்புவான். அர்த்தார்த்தி அப்படின்னா, எனக்கு செல்வம் வேண்டும், எனக்கு நிறைய பணம் வேண்டும், எனக்கு நிறைய புகழ் வேண்டும், எனக்கு நிறைய பதவி வேண்டும் அப்படின்னு சொல்றவன் பகவானை நோக்கி திரும்புவான். ஜிக்ஞாசு, ஜிக்ஞாசுனா எனக்கு இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளணும்னு ஆர்வம் உள்ள நபர் பகவானை நோக்கி போவான். அப்புறம் ஞானி, ஞானிகள் பகவானை நோக்கி போறாங்க. அப்ப இந்த அர்த்தான்னு சொல்லக்கூடிய கஷ்டம் இருக்க நபர் என்ன பண்றார்? பகவான்கிட்ட போயாவது என்னுடைய அப்ளிகேஷன் பாஸ் ஆகிடாதா, பகவான்கிட்ட போயாவது எனக்கு ஜாப் கிடைச்சிடாதா, பகவான்கிட்ட போயாவது ப்ரமோஷன் கிடைச்சிடாதா, பகவான்கிட்ட போயாவது என்னுடைய வீடியோ 1 மில்லியன் வியூஷிப் வந்துடாதா. அப்போ இந்த மாதிரி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தஞ்சம் கூறுவதற்கு ஒரு ஆளை தேடி கொண்டிருக்கோம். கடைசியில் தஞ்சம் கூறக்கூடிய நபர் அவர் தான். அப்போ அவர்கிட்ட போய் சரணாகதி அடைகிறோம், எனக்கு எப்படியாவது உதவி செய்யுங்கள் அப்படின்னு போய் அவர்கிட்ட போய் ஒரு பிஸ்னஸ் டீல் பேச போகிறோம். என்ன பிஸ்னஸ் டீல்? அதுதான் நம்ம ஜோதிடர்கள்லாம் சொல்லிக் கொடுக்குற பிஸ்னஸ் டீல்.
என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுடைய நேரம் சரியில்லை, உங்களுடைய ஜாதகம் சரியில்லை, உங்களுடைய ஜாதகத்திற்கு இந்த கோயிலுக்கு போய் நெய் விளக்கு ஏற்றுங்கள், அல்லது இந்த ஜாதகம் சரியில்லை, இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் தேங்காய் உடையுங்கள், அல்ல இந்த பரிகாரம் செய்யுங்கள். இப்போ இது வந்து பிஸ்னஸ் டீல். இன்னைக்கு வந்து என்ன பிஸ்னஸ் டீல்? நான் இந்த பிஸ்னஸை செய்தால் உங்களுக்கு எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி 2 நபர்களுக்கு ஏற்படக்கூடிய பிஸ்னஸ் டீல். பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, தந்தையாச்சே அவர் அகம் பீஜ பிரதப்பிதாகான்னு பகவத்கீதையில சொல்றார். தந்தை மகனிடம் என்ன பிஸ்னஸ் டீல் பேச முடியும்? அவர் என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்காருன்னா, எப்பொழுது என்னுடைய பையன் என்னை நோக்கி திரும்புவான், எப்படி அன்போடு திரும்புவான். பணத்திற்காக இல்ல, பேருக்காக இல்ல, புகழுக்காக இல்ல, திரும்புறது இல்ல, அன்போடு எப்பொழுது என்னிடம் திரும்புவான் காத்து கொண்டு இருக்கின்றார் அவர். நாம் என்ன பண்றோம்? அவரிடம் பிசினஸ் டீல் பேசுவதற்காக வந்திருக்கோம். அப்ப என்ன பிசினஸ் டீல்? எல்லாரும் கோயிலுக்கு வந்திருக்கிற கூட்டம் எல்லாரும் பிசினஸ் டீல் தான். நான் இங்க வந்திருக்கேன், உன்னை வேண்டுகின்றேன், எனக்கு இதை கொடு. இதுல ஹைதராபாத்ல ஒரு வெங்கடேஸ்வர் கோவில் இருக்கு, பெருமாள் கோவில். அந்த கோயிலுக்கு பேரே விசா கோவில்னு பேரு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அமெரிக்கன் விசா கிடைக்கும். அப்ப அந்த கோயில்ல எக்கச்சக்கமான கூட்டம். என்ன கூட்டம்? எனக்கு விசா கிடைக்கணும், எனக்கு விசா கிடைக்கணும், ஆஸ்திரேலியா விசா கிடைக்கணும், அமெரிக்கா விசா கிடைக்கணும். அப்ப உங்களுக்கு விசா கிடைக்கணும்னா நீங்க எம்பசிக்கு போகணுமா, கோயிலுக்கு போகணுமா? அப்ப இது எப்படி இருக்கு அப்படின்னா, உங்களுடைய நிலை எப்படி இருக்கு? எந்த பிசினஸ் டீலை எங்க போய் பண்ணணும்னு தெரியாமல் சுத்தி கொண்டிருக்கின்றோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, பித்தத்தை குறைப்பதற்கு என்ன வழின்னு தெரியாமல் ஏதோ ஒரு வழியில தேடணும்னு தேடிக்கொண்டிருக்கோம். இப்ப நீங்க கேட்ட கேள்வி என்ன? இது பக்தியினால் வருகின்றதா, அச்சத்தினால் வருகின்றதான்னு கேட்டீங்க. அது 2 விதமா நான் பதில் சொல்றேன். முதல் நிலையில் அச்சம், பயம்தான் காரணம். முதல் நிலையில் கஷ்டம்தான் காரணம். முதல் நிலையில் அந்த பயத்தின் காரணமாக, அச்சத்தின் காரணமாக வெற்றி அடைய வேண்டும்ன்ற ஒரு நோக்கத்தின் பகவானிடம் செல்கின்றோம் நம்ம. இது நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, 2 விதத்துல கொண்டு போய் சேர்க்கும். ஒன்று, நமக்கு உள்ள தகுதி, நாம செய்த கர்மவினை, நம்மளுடைய கர்மவினைக்கு தகுந்த நமக்கு எல்லா விதமான விஷயங்களும் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். நான் எந்த பதவியில் இருந்தாலும் எனக்கு எவ்வளவு சௌகரியங்கள் கிடைக்கணுமோ அந்த சௌகரியங்கள் கிடைத்து கொண்டுதான் இருக்கும். அதை யாராலையும் எடுக்க முடியாது. அதனாலதான் சில நேரம் கேள்வி மக்கள் கேட்பாங்க, இந்த நபர் ரொம்ப ரொம்ப தவறானவரா இருக்காரு, ஆனா வாழ்க்கையில் ரொம்ப ஆடம்பரமா வாழ்ந்து கொண்டு இருக்கார். என்ன காரணம் அப்படின்னா, அவருடைய முந்தைய கர்மம் நல்லா இருந்தது, அந்த கர்மனுடைய வினையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார். என்னுடைய கையில ஒரு கார்டு இருக்கு, டெபிட் கார்டு. அந்த டெபிட் கார்டுல 1 கோடி ரூபாய் இருக்கு. அப்ப என்ன பண்ணுவேன்? நான் 1 கோடி ரூபாயை தீர்க்கிற வரைக்கும் நான் உல்லாசமாக வாழ்ந்து கொண்டிருப்பேன். 1 கோடி ரூபாய் தீர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும்? நானும் வந்து சராசரி மனிதனாக மாறிவிடுவேன். அப்ப இதுதான் அந்த விதத்தில் இருக்கக்கூடிய விஷயம் நான் புரிஞ்சுக்கிறோம். என்னன்னா, நாம என்ன பண்றோம்? அச்சத்தின் காரணமாக, பயத்தின் காரணமாக ஒரு விஷயத்தை நாடி பகவானிடம் வந்து சேர்கின்றோம். ஆனால் பக்தியில வரக்கூடிய நபர் எப்படி வருவார் அப்படின்னா, இது 2 பேருக்குள்ள வித்தியாசத்தை சொல்றேன். இந்த முதல் நபர் என்ன பண்ணுவார்? 2 முறை வருவார், 3 முறை வருவார், 4 முறை வருவார். அந்த ஜோசியக்காரர் சொன்ன விஷயம் நடந்தால் மறுபடியும் வருவார். ஏனால் இன்னும் பெருசா கிடைக்காதான்ற ஆதங்கத்தோட வருவார். இப்ப அந்த ஜோசியக்காரர் சொன்னது கிடைக்கல, நடக்கல, அது விஷயம் வந்து விரக்தி ஆகிவிட்டது. அப்ப என்ன நடக்கும்? கடவுளே இல்லை, நாத்திகனாக மாறுவார். ஜோசியக்காரன் சொல்வது போயின்னு ஜோசியக்காரனுக்கு எதிராக செல்வார். அப்ப இதுதான் வந்து ஒரு அச்சத்தினுடைய, பயத்தினுடைய காரணத்தில் கோயிலுக்கு செல்லக்கூடிய நபருக்கும், பக்தியினுடைய நிலையில் கோயிலுக்கு செல்லக்கூடிய நபருக்கும் வித்தியாசம். குந்தி தேவி பாகவத புராணத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒவ்வொரு நிலையிலும் கஷ்டத்தை கொடு, கஷ்டத்தை கொடு, கஷ்டத்தை கொடு. யாராவது அப்படி கேட்டுக்கோமா? கடவுள்கிட்ட போய் கோயிலுக்கு போறீங்க, லட்சக்கணக்கான மக்கள், யாராவது ஒருத்தர் பகவான் கடவுளிடம் சென்று எனக்கு நாளைக்கு கஷ்டத்தை கொடுன்னு யாராவது கேட்டிருக்கோமா? குந்தி தேவி கேட்கிறாங்க கிருஷ்ணர்கிட்ட. என்ன காரணம்னா, கஷ்டத்தை பார்த்து கஷ்டத்தை பார்க்கும் போதுதான் உன்னை சதா நினைத்து கொண்டே இருக்க முடியும். சதா உன் நினைப்பு எனக்கு இன்னும் இருக்கும். அப்ப என்ன பண்ண முடியும்? கிருஷ்ணரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கக்கூடிய பாக்கியம் கஷ்டத்தை தான் கிடைக்கும். சுகத்தில் பகவானை போய் யாரும் பார்ப்பதே இல்லை, துக்கத்துல தான் போய் பார்க்கிறோம். அப்ப துக்கம் அதிகமாக கொடுத்தால் பகவானை போய் பார்க்கக்கூடிய, யோசிக்கக்கூடிய, நினைக்கக்கூடிய ஒரு எண்ணம் ஏற்படுமே அப்படின்னு சொல்லித்தான் அதை கேட்கின்றாள் குந்தி தேவி. அப்ப நம்மளுடைய விஷயம் எப்படி இருக்கின்றது என்றால், நாம பகவானிடம் பக்தியை வளர்த்துக் கொள்ள வேண்டும். எப்படி பக்தி? எனக்கு நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் பரவாயில்லை, நீதான் எனக்கு கடவுள். நான் உன்னிடம் கேட்பதற்காக எதுவுமே இல்லை, நான் உன்னிடம் சரணாகதி அடைவதற்காக வந்திருக்கின்றேன். எனக்கு கிடைச்சாலும் நீதான் எனக்கு கடவுள், கிடைக்காவிட்டாலும் நீதான் எனக்கு கடவுள். எனக்கு இது நீ பெருசாக கிடைத்து விட்டாலும் மறுபடியும் உன்னிடம் நான் வருவேன். நான் பெரிய செல்வந்தரா மாறிட்டேன், பெரிய பேரும் புகழும் கிடைச்சாச்சு, இனிமே கடவுளை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு நான் மாற மாட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியதுதான் பக்தி. அது எப்படி வளர்க்க முடியும்? நீ கேட்கிற கேள்வி அடுத்து வரும். அது எப்படி வளர்க்க முடியும்? எப்படி அச்சத்தின் போறதையும் பயத்தினுடைய போறதையும் தவிர்த்து எப்படி பக்தியை வளர்ப்பது அப்படின்னா, அது சிறு வயதிலேயே ஆரம்பித்து விட வேண்டும்.
பெற்றோர்களாக இருக்கட்டும், ஆன்மீக இயக்கங்களாக இருக்கட்டும், இதை சிறு குழந்தைகளுக்கே சொல்லிக் கொடுக்க வேண்டும். என்ன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா, கடவுளிடம் போய் கடவுளிடம் அன்பும் பரிமாற்றமும், எப்படி நம்ம தந்தை தாயிடம் ஒரு அன்பு பரிமாற்றம், கணவன் மனைவியிடம் அன்பு பரிமாற்றம், நமது குழந்தைகளிடம் அன்பு பரிமாற்றம் வைக்கிறோமோ அதே மாதிரி பகவானிடம் அன்பு பரிமாற்றம் வைப்பதற்கான ஒரு எண்ணத்தை சிறு குழந்தையிலேயே குழந்தைகளுக்கு கொண்டு வந்து வைக்க வேண்டும். நாம சிறு குழந்தைகளிலே என்ன பண்றோம் அப்படின்னா, நீ எக்ஸாம் பாஸ் பண்ணணுமா இன்னைக்கு, கடவுள்கிட்ட போ. நீ இதுல வந்து மேத்ஸ்ல சென்டம் எடுக்கணுமா, கடவுள்கிட்ட போ. அப்படின்னு சொல்லி 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 சின்ன வயசுலேயே 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புலேயே ஆரம்பித்தோம் அப்படின்னா, பின்னாடி அவர் வந்து 99 வயசு வரைக்கும் பகவானிடம் பிஸ்னஸ் டீல் பேசுவதுக்கு தான் செல்வார். சிறு வயதில் என்ன சொல்லணும் அப்படின்னா, நாம் எதிர்பார்க்காததையும் கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். நான் நீங்களும் பேசிக் கொண்டிருக்கோம் 10 நிமிடம். 10 நிமிடமாக நான் வந்து ஒரு நிமிடத்துக்கு 72 தடவை சுவாசம் செஞ்சுட்டேன். அப்போ என்ன ஆச்சு? 720 முறை சுவாசம் செஞ்சுட்டேன். 720 முறையும் ஆக்சிஜன் யார் கொடுத்தா? 720 முறை நான் வந்து ஆக்சிஜன் சுவாசம் செஞ்சுட்டேன். இப்படி நீங்கள் பேசுகிற 10 நிமிஷத்தில் இதை வந்து யார், சென்னை கார்பரேஷன் கொடுத்தாங்களா, அல்ல அரசியல்வாதி கொடுத்தாரா, அல்லது வந்து ஏதாவது ஜாதி தலைவர் கொடுத்தாரா, அல்ல பெருந்தலைவர் யாராவது கொடுத்தாங்களா, அல்ல என் தந்தை தாய் கொடுத்தாங்களா, அல்ல என் நண்பர் கொடுத்தாரா? யார் கொடுத்தா? கடவுள் கொடுத்தார். நான் ஆத்திகனாக இருந்தாலும் சரி, நாத்திகனாக இருந்தாலும் சரி, அவர் என்ன பண்றார்? சுவாசிக்கிற காற்றை கொடுக்கிறார். சுவாசிக்கிற காற்று எவ்வளவு முக்கியம்னு ஒரு 4-5 வருஷங்களுக்கு முன்னாடி எல்லாருக்கும் தெரிஞ்சது கோவிட் வந்த போது. அப்ப காற்றை கொடுக்கிறார், நீரை கொடுக்கிறார், உடையை கொடுக்கிறார், வீட்டை கொடுக்கிறார், நல்ல குடும்பத்தை கொடுக்கிறார். என்ன காரணம் என்றால், நீ கேட்காமலேயே கொடுப்பேன் அப்படின்ட்டு காட்டிக்கொண்டே இருக்கின்றார் கடவுள். அதனால கடவுள்கிட்ட போய் கேட்கணும், எனக்கு இதை வேண்டி கேட்கணும்ன்ற எண்ணமே தேவையில்லை நமக்கு. என்ன ஆனாலும் சரி, பகவான் நமக்காக இருக்கின்றார், தந்தையாக இருக்கின்றார், நம்மளை பேணி பாதுகாக்கும் எஜமானாக இருக்கின்றார் அப்படின்ற எண்ணத்தை சிறு குழந்தையிலிருந்தே வளர்த்து விட வேண்டும். அப்படி வளர்க்கும் போதுதான் பக்தியுடன் கோயிலுக்கு செல்லக்கூடிய மனோபாவம் ஏற்படும். இல்லைனால் பிஸ்னஸ் டீல் பேசக்கூடிய மனோபாவம் தான் 99 வயது வரைக்கும் ஏற்படும். ஹரே கிருஷ்ணா.